Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ செமிஃபைனல் மேட்சஸ்க்கு வந்துட்டோம். ஸோ செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், தென் இந்தியா அண்ட் இங்கிலாந்து இந்த 4 டீமே வந்து குவாலிஃபை இருக்காங்க. நம்ம பெருசா எதிர்பார்க்கப்பட்ட லீக் ஸ்டேஜ்லயே வெளியே போயிட்டாங்க பாகிஸ்தான். ஸோ அவங்களும் ஒரு செமிஃபைனலுக்கு வர நல்ல ஒரு வாய்ப்புள்ள ஒரு டீமா பார்த்தோம். ஸோ அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆஸ்திரேலியன் டீம்ஸ் வெளியே போயிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப்பை ஹோஸ்ட் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பெருசா எதிர்பார்க்கப்பட்ட டீம்ஸ். ஸோ ஆஸ்திரேலியா வெளியே போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலுமே, ஏன்னா அவங்க செமிஃபைனலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க கப்படிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு கண்டெண்டர். ஸோ இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டை பார்க்க முடியல, ஒரு செமிஃபைனல்ல வந்து ஒரு பார்க்க முடியலங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. பட் அதை எல்லாம் ஓவர் கம் பண்ற மாதிரி ஒரு குவாலிட்டியான டீம் நியூசிலாந்து, தென் ஆஸ்திரேலியா, அந்த 2 டீமுமே தோக்கடிச்சு நாங்க வந்து ஒரு ஸ்மால் டீம் கிடையாது, ஒரு அண்டர்டாக் டீம் கிடையாது, நாங்களும் ஒரு குவாலிட்டியான டீம் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான். அவங்க செமிஃபைனல் வந்திருக்கிறது நிறைய பேருக்கு, கிரிக்கெட் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷத்தை இந்த செமிஃபைனலோட முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் கப்பே வின் பண்ணாத ஒரு துரதிருஷ்டமான ஒரு டீம்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டீம். சவுத் ஆப்பிரிக்கா டீம் எப்படியாவது வின் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய ரசிகர்களை நானும் ஒருத்தர். ஸோ அந்த டீமுக்கு கூடவே வந்து ஆப்கானிஸ்தான் பிளே பண்ண போறாங்க. இப்போ 2 டீமுமே ஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு டீம் வெளியே போய் தான் ஆகணும். 2 டீம்ல இருந்து 2 டீமுமே ஒரு குவாலிட்டியான டீம், 2 டீமுமே ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு டீம். பட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டீம் தான் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் பிரிவு வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. தப்பா நீங்க வேற ஏதாவது ஒரு சேனல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு பிரைம்னு சொல்லி உங்களை ஏமாத்தி காசை வாங்கிட்டு அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் மூலியமா வந்து ஜாயின் பண்ணுங்க. நான் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே இந்த ஒரு குறிப்பிட்ட இயர்ஸாவே நான் வந்து இந்த பிரைமுங்கிறதே பண்றது இல்லை. சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம்ம பிரைமுங்கிறது பண்றதே கிடையாது. நம்ம எல்லாமே முழுக்க ஃப்ரீ தான். நான் என்ன டீம் போடுறனோ அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் என்ன ஆப்ஷன்ஸ்ல பாப் பிக் பண்றனோ, நான் என்ன ஆப்ஷன்ஸ்ல குபேரோட டியோ பிக் பண்றோம், அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாவே தான் கொடுக்குறேன். நம்ம இந்த காசு வாங்கி உங்கள்ட்ட காசு வாங்கி நான் எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ அதை நம்ம ஃப்ரீயா நம்ம போய் ஏமாந்துட வேண்டாம். ஃபேக்கான சேனல்ஸ்ல போய் ஏமாந்துட வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டெலிகிராம் லிங்க் குள்ள கொண்டு வந்து அது விட்டுற போது நீங்க ஜாயின் பண்ணிக்க போறீங்க. ஸோ கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜூன் 27 ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு மேட்ச்னா உங்களால ஒரு 5:15 எழுந்து உங்களால ஃப்ரெஷ் அப் ஆயிட முடியும். நான் மட்டும் இந்த மேட்சை வந்து நீங்க ப்ளே பண்ணுங்க. இந்த வீடியோவே பாருங்க. இல்லைன்னா வீடியோ பார்க்கறதும் வேஸ்ட், டீமை கட்டி வைக்கிறதும் வேஸ்ட். நீங்க முன்னாடி ஏதோ ஒரு டீமை போட்டு வச்சு பிளேயர்ஸ் எல்லாம் மாத்தாம விட்டுட்டு தென் காலையில வந்து மாத்த முடியாம போச்சுனாலும் உங்களோட அமௌண்ட் போயிடும். ஸோ ஸ்மால் லீக்ஸ் எல்லாம் நீங்க வந்து முத நாளே கட்டி வைக்கிறது தான் பெஸ்ட். ஸோ காலையில எந்திரிச்சு உங்களால பிளேயர்ஸ் எல்லாம் மாத்த முடியல அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரிஸ்கா போயிடும். உங்களால கரெக்டா அந்த 5:15 எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட முடியும், நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு டீமை போட முடியும், நான் மட்டும் இந்த மேட்சை வந்து பிளே பண்ணுங்க. தென் வீடியோவையும் பாருங்க. மேட்ச் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரினிடாட்ல வந்து இந்த மேட்ச் நடக்குதுங்க. இந்த ட்ரினிடாட்டோட ஒரு பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் இங்க நடந்த இந்த சீரீஸ்ல நடந்த மேட்சஸ் எல்லாமே ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா தாங்க இருந்திருக்கு. முதல் 6 ஓவர்லயே ஒரு 2-3 விக்கெட் போயிருந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்ல பவுன்ஸ், அன்ஈவனான பவுன்சஸ் ஆகுது. அதுதாங்க ஒரு மைனஸா இருக்கு. ஒரு பால் திடீர்னு நல்ல பவுன்ஸ் ஆகுது, ஒரு பால் ரொம்ப லோ கெப்டா வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஈவனான ஒரு பவுன்சஸ் ஆகுது. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பயங்கர டாமினேட் பண்றாங்க. ஸோ முதல் இன்னிங்ஸ்லயே அந்த 14 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. நல்ல டர்ன் கிடைக்குது. ஒரு லோ ஸ்கோரிங் ஒரு என்கவுண்டரா இருப்பதற்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஒரு ஆவரேஜான ஸ்கோரா சொல்லி பார்த்தப்ப ஒரு 135 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150+ ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஒரு 150 ரன்ஸ், 145 to 150+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு வெனுவா இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 4 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து 4 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஈக்குவலா தான் வின்னிங்ஸ் ரேஷியோ வச்சிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 138 தான். இந்த வெனுல ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இங்க
இருந்திருக்கு. ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. ஸோ as usual நம்ம எல்லாருக்குமே தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா அதுல அப்பர் ஹேண்டா இருக்காங்கன்னு. பட் இப்ப இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் டீம் முற்றிலும் வேறுபட்டது. இந்த சீசன்ல இந்த சீரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தென் அடுத்தது ஆஸ்திரேலியா, பலம் வாய்ந்த நியூசிலாந்து 2 டீமுமே வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பயங்கர முனைப்போட தான் வருவாங்க. இந்த மேட்சும் வின் பண்ணி ஃபைனலுக்கு போகணும். இப்பவே அவங்களுக்கு ஒரு வரலாறு தான். செமி வந்ததே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு வரலாறு தான். ஸோ அதையும் இன்னும் கொஞ்சம் அந்த வரலாறு கொஞ்சம் பெருசா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்போட தான் வருவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா வந்து ஒன் சைடா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈக்குவல் மேட்சஸா தான் இருக்கும் இந்த மேட்ச். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு மைனஸ் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு ரஹ்மானுல்லா குர்பாஸ் இன்ஜுரி ஆனது. இந்த சீசன்ல இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே பயங்கர ஃபார்ம். பேட்டிங்ல அவர் தான் வந்து லீடிங் ரன் கெட்டரா இருக்காரு ஆப்கானிஸ்தான் டீமுக்கு. டாப் ரன் கெட்டர்ல அவரும் வந்து இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேட்டிங்ல நிறைய ரன்ஸ் அடிச்ச ஒரு பிளேயர் ஒரு இன்ஜுரியால இந்த மேட்ச் ஆட முடியாம போறது மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான் ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும். அந்த இடத்துல அஸ்ரதுல்லா ஜேசாய் அவர் வந்து டைரக்டா பிளேயிங்குள்ள வருவார் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுக்கு. ஸோ இப்ராஹிம் ஜார்டன் கூட அதாவது அஸ்மதுல்லா ஓமர் ஜாய், குல்புதீன் நைப், முகமது நபி, தென் அடுத்ததா ராஷித் கான், இசாக். ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரஹ்மானுல்லா குர்பாஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்டா வருவாரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு. தென் அடுத்ததா கரீம் ஜனட், நூர் அஹ்மது, நபின் உல்லக் அண்ட் ஃபரூக்கி. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தானோட ஒரு பிளேயிங் லெவல். என்னதான் ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னாலுமே அந்த டீம் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஆப்ஷனா தான் தெரியுறாங்க. இசாக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒரு டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். அஸ்ரதுல்லா ஜேசாய் பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டர். ஸோ அவருக்கு அந்த நாள் அவருடைய நாளா இருந்ததுன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அவர் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அவரை பத்தி டெப்தா ப்ரிவியூல பார்ப்போம். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் அடுத்தது ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது ஐடன் மார்க்ரம், டீமோட கேப்டன் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், மார்க்கோ யான்சன், கேசவ் மகாராஜ், கசிசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நோர்கியா, தென் அடுத்ததா ஷாம்சி. ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டெப்தா பார்ப்போம். அந்த டெப்தா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குபேரா ஃபேண்டசி. ஸோ குபேரா ஃபேண்டசில ஜாயின் பண்ணலாம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் நம்ம சேனல் நேம் தான் தமிழ் பெல். ஸ்மால் லீக்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல நீங்க கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, வைஸ் கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல, டீம்ஸ் எதுவுமே நீங்க போட தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி உங்களால நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அவங்களே ஒரு 5 பிளேயர் வந்து மேண்டரியா கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் மேட்சை ஓபன் பண்ணீங்கன்னா மேல கிளாசிக், டியோ, குவிண்டோன் மேல 3 டாபிக் இருக்கும். அதுல கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி 11 பேரை பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அதுல டியோ அப்படிங்கிறத நம்ம மோஸ்ட்லி நம்ம பிளே பண்றோம். அதுல டியோவை டச் பண்ணீங்கன்னா 5 பிளேயர் அவங்க மேண்டரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து உங்களுக்கு யார் உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அவங்க நீங்க பிக் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஆப்பனன்ட் நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து உங்களுக்கு எகென்ஸ்டா அவர் வந்து பிக் பண்ணுவார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிக் பண்ண ஒரு 40 பாயிண்ட், உங்களோட ஆப்பனன்ட் பிக் பண்ணிருக்க ஒரு 38 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா நீங்க வந்து வின் அவர் லாஸ். இதுதான் கான்செப்ட். பிளேயர் வெஸ்ட் பிளேயர் பேட்டில். இப்போ இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நான் பிளேயிங் லெவன் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிடுறேன். சப்போஸ் அவர் பிளேயிங் லெவன் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஸோ அதை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் கிடையாது, ஜிஎஸ்டி ஃப்ரீ டெபாசிட். நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸும் அவங்க பிடிப்பதில்லை. இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் பெல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆப்கானிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் ஜார்டன், அஸ்ரதுல்லா ஜேசாய் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இப்ராஹிம் ஜார்டன் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்றப்போ செகண்ட் பேட்டிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ரன்ஸும் வந்து நிறையவே ஆடி இருக்காரு. ஸோ 10 மேட்ச் பிளே பண்றாரு அப்படின்னா அதுல 7 மேட்ச்ல வந்து பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவர் வந்து 25 ரன்ஸ் மேல அடிச்சு வந்து ஃபேண்டசி டீம் வருவதற்கான வாய்ப்பை பெறாரு. நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா அந்த 10க்கு 7 மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு. முதல்ல பேட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு நிறைய முறை அவர் தவற விட்டுருக்காரு. ரன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியா ஆடி இருக்காரு. ஸோ இப்ராஹிம் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்றாரு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அவர் பேட்டிங் வருவதற்கு முன்னாடி 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம் இடமான அந்த லாங் ஆஃப்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை வச்சுக்கிறதுனால மினிமம் 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிச்சிருவாரு. ஸோ பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டார்டிங் ஒரு கேட்ச் பிடிச்சி ஒரு 8 பாயிண்ட்டும், ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு 12 பாயிண்டோட அவர் பேட்டிங் பண்றதுக்கு வருவாரு. மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்ஸை வந்து இப்ராஹிம் ஜார்டன் பெறுவாரு. இதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா நிறைய முறை ஏர்லியராகவே அவுட் ஆயிருக்காரு. வெறும் 10 ரன்னுக்குள்ள கூட நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ 10க்கு 7 மேட்ச்ல ஒரு ஃபேண்டசி டீம்லயே வராம இருந்திருக்காரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ.
அசரதுல்லா சேசாய். ஸோ இப்ராஹிம் சாடனுக்கு அதுக்கு மட்டும் கிடையாது, அவரோட பேட்டிங் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா பாலை இன்கமிங் டெலிவரியோட ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணக்கூடிய ஸ்விங் பவுலர்ஸ்ட்டு கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பவர் பிளேல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் மோஸ்ட் ப்ராபபிள் யாருக்கு இருக்குன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரான மார்க்கோ யான்சன் போல் பண்ணுவார். தென் கசிசோ ரபாடா, இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இல்லவங்க. ரெண்டு பேருமே பவர் பிளேல போல் பண்றது இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸா இருக்க போது. மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா இப்ராஹிம் சாடனை நீங்க 50-50 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஆனா பர்சன்டேஜ் வைஸா 75% ஆப்ஷன்ஸ் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா அவர் நீங்க மீட் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அசரதுல்லா சேசாய் வெறும் 0.33% தான் இருக்காங்க. 0.33% அப்சன்ஸ் தான் அவர் ட்ரை பண்ணி 1% கூட பிக் பண்ணல. ஆஃப்டர் லைன் ஆஃப் அவர் பிளேயிங் லெவல்ல இருக்காரு அப்படிங்கிறப்போ மினிமம் ஒரு 3% வரைக்கும் அவர் பிக் பண்ணுவாங்க. பிக் டிஃபரன்சியல் பிக்கா அவர் வந்து இருப்பாருங்க. குவாலிட்டியா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவான ஷாட்ஸ் ஆடக்கூடியவர். குயிக் ஃபயரா ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா இவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ நிறைய முறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ இவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துக்கோங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கிடையாது. அந்த ஃபீல்டிங் கூட அந்த சர்க்கிள்குள்ளவே தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருப்பாரு. அவர் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் வெயிட் பாடி அப்படிங்கிறப்ப அவரோட அவுட் ஃபீல்டில் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனை மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. அந்த பவர் பிளே சர்க்கிள்குள்ளேயே தான் இருப்பாரு. அப்படிங்கிறப்ப கேட்ச் பிடிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனா பேட்டிங்ல ஒரு 25% வரைக்கும் குயிக் ஃபயர் அடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளவர். பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னா. அஸ்மதுல்லா ஓமர் சாயோட ஃபேண்டசி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது மேட்சுக்கு மேட்ச். என்ன காரணம் அப்படின்னா குல்புதீன் நைப். ஸோ குல்புதீன் நைப் ரீசெண்ட் மேட்சஸா வந்து பாத்தீங்கன்னா கடைசியா விளையாண்ட ஒரு 3 மேட்சஸா பந்தும் போட்டுட்டு இருக்காரு. டீசென்டான லைன் லென்த்ல போட்டு இருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. நல்ல வேரியேஷன்ஸ் கொடுக்குறாரு, கட்டர் வேரியேஷன்ஸ் கொடுக்குறாரு. தேவையான சமயத்துல ஸ்லோவர் பவுன்சர்ஸும் போறாரு, நல்ல வேகத்திலையும் பவுன்சர்ஸ் போறாரு. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால குல்புதீன் நைப்பை தான் பயன்படுத்துறாங்க. அஸ்மதுல்லா ஓமர் சாயை பயன்படுத்துறது இல்லை. அப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆஸ் எ பேட்ஸ்மேனா அவரோட பேட்ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் வரணும். ஸோ 30 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு டீசென்ட் ஆடினாரு, ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சோ அந்த வகையில லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரான கேசவ் மகாராஜ் மிடில் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாரு. கேசவ் மகாராஜ் அஸ்மதுல்லா ஓமர் சாய் இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் கொஞ்சம் அதிகம். தென் இவர் பவுலும் பண்ணாதது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். தென் அவரோட ஃபேண்டசி வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. குல்புதீன் நைப் 83% யூசர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேயர் தான் அவரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா இவரோட பேட்ல இருந்து நம்ம 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட் கிட்டத்தட்ட இதுலயே ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துருவாரு. தென் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்றாரு. கண்டிப்பா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. தென் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்லயும் அவர் நிக்கிறார். தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிக்கிறார். ஸோ ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் தென் ஸ்லிப்லயும் நிக்கிறப்போ 1 or 2 கேட்சஸ் பிடிக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு கேட்ச் பிடிச்சாலும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 65 இருந்து 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே வருவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறா அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு குல்புதீன் நைப். முகமது நபி போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ங்க. ஸோ பவுலும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. இந்த மேட்ச் அவர் போல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். குவிண்டன் டீகாக் தென் டேவிட் மில்லர் இப்படி 2 லெஃப்டர்ஸ் இருக்காங்க டாப் 5ல. அது மட்டும் இல்லாம பவர் பிளேலயே கூட போல் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் குவிண்டன் டீகாக்க கன்சிடர் பண்ணி. ஸோ முகமது நபி மினிமம் 3 ஓவரா போல் பண்ணுவார். முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு இந்த மேட்ச் அவரோட பேட்டிங்ல இருந்து நம்ம 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த 3 ஓவர் போல் பண்றதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்தாருனாலுமே ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் வந்து அவருக்கு இருக்கு. ராஷித் கான் மஸ்ட் ட்ரை தாங்க. மஸ்ட் ட்ரை. இவர் வந்து இப்ப இந்த செமில அவர் பவுல் பண்ண விதம் ரொம்ப செமிக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு பங்களாதேஷ் அகைன்ஸ்ட் ஒரு ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணாரு. 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் அவரோட ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா மாறிட்டு இருக்கு. திரும்ப பழைய ரஷீத் கானை பார்ப்பது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அக்ரெசிவா ஃபீல்டிங் செட்டப்ல இருந்து இந்த டீமே வந்து பயங்கர அக்ரெசிவா வந்து வழி நடத்துறாரு. ஸோ ரொம்ப குவாலிட்டியா தெரியுறாரு ரஷீத் கான். பவுல் வந்து 4 ஓவருமே பவுல் பண்றது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். அது மட்டும் கிடையாது, கடைசி 3 ஓவர் அப்படின்னாவே ரஷீத் கான் தான் பேட்டை தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸோ கடைசி 3 ஓவர் எனக்கான ஓவர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டிங்ல வந்து கடைசி 3 ஓவர்ல ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி டாப் ஆர்டர் அந்த மாதிரிலாம் ப்ரொமோட் ஆகிறது இல்லை. கடைசி 3 ஓவர்ல எந்த விக்கெட் விழுந்தாலும் உடனே ரஷீத் கான் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் போயிடுறாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போறது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல ரன்ஸும் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு நீங்க வேகம் போட்டாலும் 150 155 வேகத்துல போட்டாலும் அதே வேகத்திலேயே
பவுண்டரிஸ்லயும் சிக்ஸஸ்லயும் அவர் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கடைசி 3 ஓவர்ல அவர் உள்ள வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக் ஆடுறாரு. 4 ஓவருமே போல் பண்றதுனால ஒரு மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கேப்டனுக்கே அவர் எலிஜிபிளா இருப்பாரு. இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக் தான். ஸோ கண்டிப்பா வந்து அவங்க வந்து மேபி ரஷீத் கான் மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கும். செகண்டாலாம் பவுல் பண்றாரு அப்படின்னா 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான சான்சஸ்லாம் ரொம்ப அதிகங்க. சேசிங்ல ரொம்ப 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 வீக்கா இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம். மேபி செகண்டா பவுல் பண்றாருன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து ரஷீத் கானுக்கு இருக்கு. இசாக் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல மேபி ட்ரை பண்ணி பாருங்க, ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுவேன். அவர் மிடில் ஆர்டர்ஸ் தான் வரப்போறாரு. ஆப்போசிட் டீம்ல குயின்டன் டிகாக் டாப் ஆர்டர்ல வராரு, நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறப்ப அவர் சேஃபான ஆப்ஷன். வேற வழி இல்லை, நம்ம சேஃபா அவருக்கு தான் வந்து போயாகணும். கரீம் ஜன்னட் பவுலிங் ஆப்ஷன் இல்ல, ஒரு பேட்டிங் டெப்த்துக்காக அவரை உள்ள வச்சிருக்காங்க. மேபி ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. நூர் அகமது, நவீன் உல்லக், ஃபரூக்கி இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட பிரைமரி பவுலர் பாத்தீங்கன்னா ஃபரூக்கி, நவீன் உல்லக் அண்ட் நூர் அகமது, ரஷீத் கான் இந்த 4 பிரைமரி பவுலர் தான். 5வது பவுலிங் ஆப்ஷனுக்கு தான் முகமது நபியும் குல்புதீன் நைப் இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸா வச்சிருக்காங்க. ஸோ இதுல நவீன் உல்லக் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஃபரூக்கியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா மேபி ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஃபரூக்கி 4 ஓவர், நவீன் உல்லக் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நவீன் உல்லக் அவரோட 4 ஓவரை மோஸ்ட் ப்ராபபிலி கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஃபரூக்கி வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. நூர் அகமது அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ரஷீத் கான் அவரோட 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. மீதி இருக்கக்கூடிய 4 ஓவர் அதுவும் செகண்டா பவுல் பண்றப்போ ஃபரூக்கியோட 1 ஓவர் சேர்த்து 5 ஓவர்ல வந்து குல்புதீன் நைப் மினிமம் 2, முகமது நபி மினிமம் 2 மேக்ஸிமம் 3 இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. சோ இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஒரு மாதிரி பார்த்தாச்சு. சோ நூர் அகமது கிட்ட வந்து கண்டிப்பா நம்ம இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களுக்கு தெரிவாரு. ஃபரூக்கி அண்ட் நூர் அகமது 2 பேர்த்த கம்பேர் பண்றப்போ நூர் அகமது இந்த மேட்ச் வந்து ஃபரூக்கியை ஓவர் கம் பண்ணி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கொண்டு போவாருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்பின்னில் வீக்குங்கிறதுனால ஃபரூக்கியோட ஓவர்ஸை கொஞ்சம் டீசெண்டா ஆடிடுவாங்க. ஸோ அவர் ஃபாஸ்ட் பவுலருங்கிறப்போ கொஞ்சம் ஓரளவு டீசெண்டா ஆடிடுவாங்க. 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ஃபரூக்கிக்கு போத் இன்னிங்ஸ்லுமே. அதுவே நூர் அகமது இந்த மேட்ச் வந்து பிக் டிஃபரன்ஷியல் பிக் வெறும் 3% அபிஷன்ஸ் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் வந்து அவருக்கு இருக்க போகுது. இந்த மேட்ச் நூர் அகமது ஒரு கிராண்ட் லீக் கண்டெண்டரா வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் அவருக்கு இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு குவாலிட்டியா வந்து தெரிவாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஓகே, இப்போ பேட்டிங்ல ஆப்ஷன் பாக்குறப்போ இப்ராஹிம் ஜாடன் செகண்டா பேட் பண்றப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசத்துல்லா சேசாய் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாரு அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயே 15+ ரன்ஸ் அடிப்பாரு. தென் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு கம்மி ஆயிடுது. அவரோட ஃபேண்டசி வேல்யூம் டிக்ரீஸ் ஆயிடுது அவர் பவுல் பண்ணாததுனால. சோ குல்புதீன் நைப் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவர் மஸ்ட் ட்ரையா கொண்டு போவேன். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 50-50 ஆப்ஷன்ஸ்ல வேணா வச்சுக்கோங்க. முகமது நபி போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசாக் இன்னிங்ஸை ஓபன் பண்றாரான்னு மட்டும் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பிளேயிங் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். பை சான்ஸ் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாருன்னா நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக் அவரை ட்ரை பண்ணிக்கலாம். பட் மிடில் ஆர்டர்ல வராருன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோவேன். இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் அவருக்கு ரொம்ப அதிகம். நவீன் உல்லக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபரூக்கி போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த மேட்ச் வந்து 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா. சோ சவுத் ஆப்பிரிக்காவில் குயின்டன் டிகாக்க நம்பி தாங்க இருக்கு டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். அவர் மட்டும்தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஒரு ஒர்ஸ்ட் ஃபார்மை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே. ரொம்ப 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 ஒர்ஸ்ட், ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சு 25 பாலுக்கு 18 ரன் 19 ரன் அந்த மாதிரி ஆடிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஒர்ஸ்டா ஆடிட்டு இருக்காரு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே. இந்த மேட்ச் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு ஃபார்முக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தாலுமே பிச்சு அந்த அளவுக்கு ஒத்துழைக்குமாங்க ஒரு கொஸ்டின் மார்க். நல்ல டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு வெனு இருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்காகவும் இருக்காரு. ஸோ இதெல்லாம் அவருக்கு மைனஸா இருக்கு. குயின்டன் டிகாக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் என்னதான் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஸ்கோர் அடிப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். என்னன்னா அவருக்கான ட்ரெக் வைஸ் பாக்குறப்போ அவரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட கொஞ்சம் வீக். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ட்ட அவர் நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு குயின்டன் டிகாக்.
அந்த அளவுக்கு நல்ல ஸ்விங்கோட நல்ல வேகத்துல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னா ஃபரூக்கி இருக்காரு. ஸோ ஃபரூக்கி வெஸ் குவிண்டன் டிகாக் அவங்களுக்குள்ள ஏர்லியராகவே பவர் பிளேல ஒரு பேட்டில். சரி ஓகே, முதல் ஓவரை தப்பிச்சிட்டாரு அப்படின்னா உடனே ரெண்டாவது ஓவர் முகமது நபியை கொடுத்துருவாங்க. ஸோ ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ 2 ட்ரெண்ட் வந்து குவிண்டன் டிகாக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு 50 ரன் வரைக்கும் அடிப்பாரா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு தாங்க அதிகம். ஏன்னா அவரோட இன்னிங்ஸ் ஓபன் பண்ற அந்த ஒரு காரணத்தினால விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் குவிண்டன் டிகாக்கும் கிடைச்சிரும், இசாக்கும் கிடைச்சிரும். ஸோ 2 விக்கெட் கீப்பருக்குமே அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஆனா இசாக் வந்து பேட்டிங்க்கு வருவாரா அப்படிங்கிறதே கொஸ்டின் மார்க். இவர் குவிண்டன் டிகாக் பேட்டிங்ல வந்து ஒரு 2-3 ஓவர்ல கூட அவுட் ஆயிரான்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஓவர்ல அவுட் ஆயிராருன்னா கூட ஒரு 15 ரன் அடிச்சிருவார். ஸோ அந்த ரன்ஸ் வச்சு அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல அவர் வந்துரும். இப்போ ரீசா ஹென்ட்ரிக்ஸ். ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மட்டும் தான் வெறும் 14% இருக்காங்க. மீதி எல்லாமே ஒரு மாதிரி டீசென்டான ஒரு பர்சன்டேஜ்ல இருக்காங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மட்டும் வேணா டிஃபரன்ஷியல் பிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம கொண்டு போய்க்கலாமே தவிர அதர்வைஸ் அவரோட ஃபார்ம் ரொம்ப 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 கவலைக்கிடமா தான் இருக்கு. அவர் வந்து ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. பவர் பிளேலேயே முகமது நபி போல் பண்ணிடுவாரு. ஒரு 5 ஓவருக்கு அப்புறம் உடனே ரஷீத் கான் அவரோட பாலை கையில் எடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு ட்ரெட் வைஸ் பாக்குறப்போ நிறையவே இருக்கு. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஸ்பின்னர்கிட்ட ரொம்ப 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 கஷ்டப்படுறாரு. ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட ரொம்ப டீசென்ட் ஆடிறாரு. ஒரு சில பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேக்குள்ள ஒரு 6 ஓவருக்குள்ள அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் நம்ம எப்படியுமே விக்கெட் போயிட்டு தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் அதிரடியா ஆடுவோம், ஒரு அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட வந்து முதல் 6 ஓவர் அவர் கையில எடுத்துட்டாரு அப்படின்னா 30 ரன் அடிச்சிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், வெறும் 14% இருக்கக்கூடிய ரீசா ஹென்ட்ரிக்ஸ ஒரே ஒரு டீம்ல மட்டும் ஒரு டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணுங்க. ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல போடுறவங்க ஒரே ஒரு டீம்ல மட்டும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஐடன் மார்க்ரம் சேஸ் பண்றப்போ சவுத் ஆப்பிரிக்கன் டீமே கொலாப்ஸ். அதுல ஐடன் மக்ரமும் அதே மாதிரி தான் இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவில் விளையாடாத மேட்ச்ல கூட விளையாடாத வேற டீமுக்கு விளையாடுறப்ப கூட சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் நிறைய முறை ஏர்லியரா அவுட் ஆயிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பந்து போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த மேட்ச் போல் பண்ணுவாருன்னா மேபி சான்சஸ் இருக்கு ஜெசாய்க்காக. 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்லாம் கிடையாது. ஒரு மினிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன். ஒரு டாப் ஏஜஸ் நிறைய ஆயிட்டு இருக்கு. ஒரு கரெக்டான மிடில் பேட்ல அவருக்கு படல இந்த சீரீஸ் ஃபுல்லாவே. அது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவரோட பேட்ல இருந்து நம்ம 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்றப்போ ஒரு 20 ரன்ஸ்க்குள்ள அவர் அவுட் ஆவதற்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகம். என்ன ஒரு அவரோட ஸ்டாட்ஸ் வைஸ் பாக்குறப்போ, ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் சொல்றேன், அவர் ஸ்டாட்ஸ் வைஸ் பாக்குறப்போ ஒரு 10 மேட்ச்ல ஒரு 7 மேட்ச்ல இருந்து 8 மேட்ச் வரைக்கும், ஒரு 8 மேட்ச் கூட வச்சுக்கலாம், 8 மேட்ச் வரைக்குமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட பேட்டிங்ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஒரு 10க்கு 8 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா அந்த ஃபேண்டசி டீம்லயே வராம போயிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சேஸ் பண்றப்போ ஒரு ஃபியரோட ஆடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஃபுல்லாவே. ஹென்ரி கிளாசனை பத்தி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் முதல் வீடியோல சொன்னேன், இந்த சீரீஸோட முதல் வீடியோல ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அவர் விக்கெட் கீப்பர் பண்ணாதப்போ அவர் வந்து ஃபேண்டசி டீம்ஸ்ல வரவே இல்லை. கிட்டத்தட்ட 10க்கு 9 மேட்ச் அவர் விக்கெட் கீப்பர் பண்ணாத மேட்சஸ்ல அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளேயே வரல. விக்கெட் கீப்பர் பண்ற மேட்சஸ் எல்லாத்துலயுமே 10க்கு 9 மேட்ச் அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஒரு விக்கெட் கீப்பரும் பண்ணல. கிட்டத்தட்ட விளையாண்ட மேட்சஸ்ல ஒரு 1 or 2 மேட்சஸ் மட்டும் தான் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ளேயே வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதுவுமே பெருசா பண்ணலன்னு சொல்ல வரேன். விக்கெட் கீப்பர் பண்றப்போ இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் தென் பேட்டிங்ல வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பண்றப்போ மேட்ச் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த விக்கெட் கீப்பரால மட்டும் தான் பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு விக்கெட் கீப்பரால மட்டும் தான் பெருசா கொண்டு வர முடியும். அந்த வகையில அதான் ரொம்ப மிஸ் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். அவர் விக்கெட் கீப்பர் பண்ணாதது மட்டும்தான் அவரோட ஃபார்மை வந்து கம்மியா காட்டுறதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்சும் அப்படிதான் 50-50 ஆப்ஷன்ஸ் தாங்க என்னைய பொறுத்த வரைக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கானா மஸ்ட் ட்ரை. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா 170+ ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஹென்ரி கிளாசன், ஐடன் மக்ரம்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மஸ்ட் ட்ரைக்கு கொண்டு போகலாம். பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மைனஸ். ஹென்ரி கிளாசன் ஸ்பின்னர்ஸ் ஒரு மாதிரி டிசென்ட் ஆடிதான் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. நார்மலா வந்து ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் போல் பண்றாங்க அப்படிங்கிறப்போ பறக்க விட்டுறாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போல் பண்றப்போ பறக்க விட்டுறாரு. பட் இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், லெக் பிரேக் ஸ்பின்னர் கூட பறக்க விட்டுறாரு. இந்த ரிஸ்ட் ஸ்பின்னர் பாலை மாத்தி போல் பண்ணக்கூடிய இந்த சைனா மேன் பவுலர், ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி பவுலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. பால் எந்த மாதிரி திரும்புது அப்படிங்கிறத கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அது இல்லாம வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே சிக்ஸர்ஸ்ல ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு முனைப்போட வர்றப்போ இந்த மாதிரி ரிஸ்ட் ஸ்பின்னரோட பால் நிறைய டாப்பேஜ் ஆகும். அந்த வகையில நூர் அகமது, ஹென்ரி கிளாசன் இவங்களுக்குள்ள மேபி ஒரு பேட்டில் இருப்பதற்கான
சான்சஸ் வந்து இருக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாருங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா மேபி ஒரு 25 ரன்ஸ்க்குள்ள அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான். இந்த ஃபேண்டசி வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். டேவிட் மில்லர், எப்படி ஹென்ரி கிளாசன், ஐடன் மெக்ரம் இவங்களுக்குலாம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடுவாங்களோ, டேவிட் மில்லர் அப்படியே ரிவர்ட் தான். இவர் பேட்டிங் செகண்ட்னா கடைசி பால் வரைக்குமே போராடுவாருங்க. ஒரு 150 ரன்ஸ் அடிச்சிடுறாங்க ஆப்கானிஸ்தான், இவங்க சேஸ் பண்ணி ஆட போறாங்கன்னா கடைசி வரைக்கும் மில்லர் மட்டும் ஒரு பக்கமா நின்று நான் கடைசி பால் வரைக்கும் மேட்சை கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய மேட்சஸ் அவர் தனியால நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்றப்போ டேவிட் மில்லர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றத கம்பேர் பண்றப்போ. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், இவரோட டவுன் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆயிடுங்க. டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் 2 விக்கெட் ஏர்லியரா விழுந்துருச்சுன்னா ஹென்ரி கிளாசனோட டவுன் கீழே போயிட்டே இருக்கும். ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லரோட டவுன் கீழே வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்டன் ஸ்டப்ஸோட டவுன் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் ஆயிடும். கிறிஸ்டன் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணி இருக்கும். 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிருவாரு. ஒரு 42% ஆஃப் யூசர்ஸ் தான் அவரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஐடன் மெக்ரம் ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஆடுறாருன்னா ஒரு 12 ஓவர் வரைக்கும் வந்துருது. உடனே என்ன பண்றாங்க, ஹென்ரி கிளாசன் ஆட வச்சிருவாங்க. கிறிஸ்டன் ஸ்டப்ஸோட டவுன் கீழே போயிடும். இப்போ கிறிஸ்டன் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் கொலாப்ஸ் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு ஒன் சைடா ஒரு ஆப்கானிஸ்தானுக்கு ஃபேவரட் டீம் போடுறீங்கன்னா கிறிஸ்டன் ஸ்டப்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நியூட்ரலா தான் டீம் பண்ண போறீங்கன்னா செகண்டா பேட் பண்றப்போ கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு ஒர்த்தபிள் பிளேயர்ஸா இருப்பாங்க, ஒர்த்தபிள் பிக்காவும் இருக்கும் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. சரி, ஓகே. இப்போ குயின்டன் டிகாக் வேற வழியே இல்லை போத் இன்னிங்ஸ்லயுமே. ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ மேபி யாரும் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஐடன் மெக்ரம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ, ஹென்ரி கிளாசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் அதிகமாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டேவிட் மில்லர் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பேருக்குமே பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன், கேசவ் மகாராஜ், ரபாடா, நோர்கியா அண்ட் சாம்சி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். 5 பேருமே அவங்களோட 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸோ இதுல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆண்ட்ரிக் நோர்கியா தான். நோர்கியாவும் தென் ரபாடா, அந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க. பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரபாடா அண்ட் மார்க்கோ யான்சன் 2 பேர் வந்து இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. ரபாடாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ எப்பவுமே வந்து அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும். செகண்டா பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. இதுவே ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். மார்க்கோ யான்சன் இந்த மேட்ச் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. பவர் பிளேலயே மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. தென் பேட்டிங்லயும் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இவரோட ஹைட்டோட இதை வச்சு கன்சிடர் பண்ணி அவர் வந்து ஸ்லிப்லயும் லாங் ஆஃப்லயும் ஃபீல்டிங் பொசிஷனா நிறுத்துறாங்க. ஸோ 1 or 2 கேச்சஸும் அவர் வந்து பிடிச்சிருவாரு. ஸோ ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கேசவ் மகாராஜா அண்ட் சாம்சி 2 பேர்த்துக்கும் நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ரிக் நோர்கியா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்ட்ரிக் நோர்கியா வந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரஷீத் கான். as usual எல்லாருமே ரஷீத் கான் அண்ட் குயின்டன் டிகாக் இந்த 2 பேருக்கும் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா மோஸ்ட் ப்ராபபிலி கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸ்ல அவங்கலாம் இருக்காங்க. தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நவீன் உலகுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா குல்புதீன் நைப் அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. தென் முகமது நபிக்கு வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் மார்க்கோ யான்சன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மார்க்கோ யான்சனுக்கு ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா நோர்கியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அவருக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே செகண்டா பவுல் பண்றப்போ கசிசோ ரபாடாவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க. தேங்க்யூ.